கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற பொருளிலிருந்து பலமான ஆகாரத்தை நாம் கற்று வருகிறோம், பெற்று வருகிறோம். அதனுடைய அடுத்த தூணாக விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 7 தூண்களை எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம், 6 அஸ்திபார உபதேசங்கள், 7 தூண்களை அங்கே நாம் பார்க்கிறோம். அதில் விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நாம் துவங்க இருக்கிறோம். விசுவாசம் என்பது வழக்கு தமிழில் அதுக்கு அர்த்தம் வேறு. நன்றியாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் வழக்கு தமிழில், இன்றைக்கி இருக்கிற தமிழில். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் என்பது உறுதியான நம்பிக்கை என்கிற பொருளை தருகிறது. இப்போ இருக்கிற தமிழ் மொழிபெயர்ப்புகளில் பற்று உறுதி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. விசுவாசத்துக்கு இப்போ புதிய தமிழ் மொழிபெயர்ப்பில் பற்று உறுதின்னு போட்டிருக்காங்க. உறுதியான பற்று. இப்போ அது கூட எனக்கு சரியான அர்த்தத்தை கொடுப்பதாக தெரியவில்லை. உறுதியான நம்பிக்கை அப்படின்றது தான் சரியான ஒரு பொருள் என்று நான் நினைக்கிறேன். பைபிள் சொல்லுகிற ஒரு இலக்கணம், வரையறை எபிரேயர் 11:1 இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது அந்த 2 வார்த்தைக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். விசுவாசமானது உறுதியும் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஒன்றை உறுதி, ஒன்றை பற்றிய உறுதி, ஒன்றை பற்றிய நிச்சயம், அதுதான் விசுவாசம். இது இப்படி தான் இருக்குது, இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பார்க்க முடியாததை பற்றிய ஒரு நிச்சயம். நம்புகிற காரியத்தில் ஒரு உறுதி. நம்பிக்கை என்பது வேறுபடுத்தி காட்டப்படுகிறது பைபிளில். விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்ன என்று நாம் பார்த்தால், நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை பற்றியது. நான் புரிந்த வரைக்கும், நான் கற்ற வரைக்கும் நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை பற்றியது. விசுவாசம் என்பது நிகழ்காலத்தை பற்றியது. நம்பிக்கை என்பது தண்ணீர் போன்றது, விசுவாசம் என்பது பனிக்கட்டி போன்று கெட்டியாக இருக்கும். நம்பிக்கை என்பது தண்ணீர் போல கொஞ்சம் தளர்வாக இருக்கும். உறுதி இல்லாத விசுவாசம் நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை விசுவாசம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்காலத்தை பற்றிய விசுவாசம் நம்பிக்கை, நிகழ்காலத்தை பற்றிய நம்பிக்கை விசுவாசம் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டம். ஆனாலும் ரொம்ப ஆர்வமுள்ளவங்களுக்காக இந்த சில வார்த்தைகளை நான் சொன்னேன். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் அது நம்பிக்கையில் உறுதியானனால தான் விசுவாசம். அவ்வளோதான். நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்கு, அதாவது பார்க்க முடியாததை பார்க்கிறது போல ஒரு உணர்வது. Believing is seeing, which is invisible. விசுவாசம் என்பதற்கு பல வியாக்கியானங்கள், பல அர்த்தங்களை பலர் கொடுத்திருக்கிறார்கள். என்னை கேட்டால் நான் ஒரே வார்த்தையில் சொல்வேன், இந்த பைபிளை கண்மூடித்தனமாக நம்புறது அதான் விசுவாசம். என்னுடைய ஒரு வியாக்கியானம், வரையறை, நான் வகுக்கிற இலக்கணம் அதுதான். இந்த பைபிளை கண்மூடித்தனமாக நம்புறது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் அப்படின்றது மனிதனுக்கு நம்பிக்கையே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. என்னால் இன்றைக்கு செய்தித்தாளில் நான் பார்த்தேன், அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரிய சர்ச்சையாக இருக்கிறது, பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு பெண் டாக்டர் தற்கொலை பண்ணியிருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையிலே தற்கொலை குறிப்பு எழுதியிருக்கிறார். ஒரு போலீஸ் அதிகாரி தான் காரணம், இன்னொரு என்னோடு வேலை செய்கிற ஒரு பணியாளரும் காரணம், 2 பேர் தான் காரணம்னு உள்ளங்கையில் தற்கொலை குறிப்பு எழுதியிருக்கிறார்.
எனக்கு தெரிஞ்சு, என் அறிவுக்கு தெரிஞ்சு, உள்ளங்கையில் தற்கொலை குறிப்பு எழுதின நபர் இந்த நபர் தான். படிக்காதவங்க எழுதுவாங்க. ஒரு பெண் டாக்டர் அவர் உள்ளங்கையில் குறிப்பு எழுதியிருக்கிறார். நம்பிக்கை. அதாவது இந்த பிரச்சனையை யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி அவரை ஏமாற்றி விட்டார், அதனால் அந்த பிரச்சனையை தாங்க முடியாது, அந்த உணர்வுகளை தாங்க முடியாது, அந்த பிரச்சனையை கடக்க முடியாது என்கிற நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு அவநம்பிக்கை, அதை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் மனிதனை உயிரோடு வைத்திருக்கிறது. நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான், தான் மேலேயோ தன்னம்பிக்கை, குடும்பத்தின் மீதோ அரசாங்கத்தின் மீதோ தன்னுடைய அதிகாரியின் மீதோ ஊழியக்காரன் மீதோ ஏதோ ஒரு கொள்கையின் மீதோ கோட்பாடின் மீதோ ஏதோ ஒன்றின் மீது மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த நம்பிக்கை அது உறுதிப்படும் போது விசுவாசமாகிறது. பார்த்துக்கலாம், நம்பிக்கை என்பது ரொம்ப பொதுவானது, பார்த்துக்கலாம், அப்படிலாம் நடக்காது, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இந்த ஆலிஸ்வெல்னு சிலர் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அந்த நம்பிக்கையினுடைய பார்ப்பட்டது தான். பார்த்துக்கலாம், என்னதான் நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காரியங்கள் தான் நம்பிக்கை. அது கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கைன்றது அது வேற. அது மாதிரி விசுவாசம் என்பதும் எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்குது. சில விஷயங்களை உறுதியாக மனிதன் நம்புகிறான், பார்க்க முடியாததை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்புகிறான். எல்லா மனிதனுக்குள்ளும் விசுவாசம் இருக்குது. ஆனால் அந்த விசுவாசத்தை தேவன் பேரிலே வைக்க வேண்டும். அதுதான் மனிதனுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஆனால் அதை ஆண்டவர் மேலே வைக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். யோவான் 20:29 நம்ம நாட்டு அப்போஸ்தலன் தோமாவை பற்றி நம்ம படிக்கிறோம். பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டான். இயேசு சொன்னார், அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கண்டு விசுவாசிப்பது, காணாமல் விசுவாசிப்பது, ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காணாமலே விசுவாசிப்பது அது ரொம்ப பாக்கியமானது. கண்டு விசுவாசிப்பது அது ஒரு சாதாரணமானது. 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தோமாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஆண்டவரை தரிசிக்கிற, பார்த்து விசுவாசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா தோமா ஒரு கண்கண்ட சாட்சி, தோமா ஒரு அப்போஸ்தலன். அதனால் கண்டிப்பாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எல்லாருக்கும் அது நடக்குமா? நடக்காது. நான் கடவுளை கண்டாதான் விசுவாசிப்பேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு அது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்துவது என்றால் அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். வெளிப்படுத்துவது வேறு விதங்களில் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவரை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு அது சிலருக்கு தான் கிடைக்கும். சாது சுந்தர் சிங்குக்கு கிடைச்சிது, அது மாதிரி சிலருக்கு தான் கிடைக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறான், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:6 விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம நடக்கும்போது எப்படி நடக்கிறோம்? கண்ணை வச்சு பார்த்து தான் நடக்கிறோம். வழி எந்த பக்கம் இருக்குது, அந்த பாதை எப்படி இருக்குது, பள்ளம் மேடு முள் கல் இருக்கா, பார்க்காத கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாதையில் போக மாட்டோம். கண்ணை மூடிட்டு ஒரு பாதையில் போகிறது தான் விசுவாசம். அவன் கொடுக்குற விளக்கம். கண்ணை மூடிட்டு எப்படி ஒரு பாதையில் போகிறது, அது நமக்கு ஒரு விசுவாசம் நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தர் விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இப்படி போ, காலை எடுத்து வை, காலை கொஞ்சம் அகலமாக எடுத்து வை, கொஞ்சம் உயரமாக எடுத்து வை
வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் போ என்று விசுவாசத்தின் மூலம் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகின்றன. ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார். அதாவது இந்த கண்களால் பார்க்காமல், விசுவாசம் என்பது விசுவாச கண்கள் என்று ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்களால் நம்ம பார்க்க முடியும். இந்த கண்களால் பார்க்க முடியாததையெல்லாம், சரீர கண்களால் பார்க்க முடியாததையெல்லாம் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடியும். சரீர கண்களால் பார்க்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முடிவை எடுப்பது இயற்கையான வாழ்க்கை. லோத்து ஒரு முடிவெடுத்தான். சோதோம் ரொம்ப பசுமையாக இருக்குது, எகிப்து மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குது. அவன் ஏதேன் தோட்டத்தை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருப்பான். ஏதேன் தோட்டம் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, செழிப்பாக இருந்துச்சு, ஒரு ஆறே இருந்துச்சு, ஒரு நதியே ஓடிச்சு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச, அவ்வளோ பெரிய தோட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டதா. ஏதேன் தோட்டத்தை பற்றி அவனுக்கு ஒரு, ஏதேன் தோட்டம் என்பது பரதீசுக்கு ஒரு ஒப்பனையாக இருக்கிறது. பாரடைஸ் ஆங்கிலத்தில். பரதீசு என்பது மரித்த பிறகு ஏற்படும் ஒரு ஆறுதல், ஒரு இளைப்பாறுதல். ஆங்கிலத்திலே ஒரு பிளிஸ், சோலேஸ் அப்படின்வாங்க. அதுக்கு இணையான வார்த்தை தமிழில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பரமானந்தம், ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அவன் இதை தான் நினச்சிக்கிட்டான். ஆஹா, சோதோமை பார்த்த உடனே எகிப்தை பார்த்துருக்குறான். அந்த காலத்து அமெரிக்கா தான் எகிப்து. இன்றைக்கி எப்படி அமெரிக்கா செழிப்பாக வளமாக பலமாக இருக்கோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் எகிப்து ஒரு பெரிய, அமெரிக்காவை விட அது வல்லரசாக இருந்துச்சு. எகிப்து வளமாக பலமாக செழிப்பாக இருந்துச்சு. அதனால் இது எகிப்தை மாதிரி இருக்குது, அவ்வளவு வளமாக செழிப்பாக பலமாக இருக்குது, வசதியோடு இருக்குது, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அங்கே போகலாம். இது ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குதுன்னு அவன் சொன்னது, அது ஒரு பெரிய, அது ஒரு வேடிக்கையாகவும் இருக்குது. அது அவன் எப்படி அந்த முடிவு எடுத்தான்னு தெரியல. அவன் ஏதேன் தோட்டத்தையே தப்பாக புரிஞ்சிருக்கிறான். ஏதேன் தோட்டத்தினுடைய அடிப்படையே தேவ பிரசன்னம் தான். கர்த்தரங்கை உலாவினார் என்பது தான் ஏதேன் தோட்டத்தினுடைய அடிப்படை. அங்கே இருக்கிற பசுமையும் வளமும் செழிப்பும் நீர்வளமும் நிலவளமும் அல்ல, தேவ பிரசன்னம் தான் ஏதேன் தோட்டத்தினுடைய சிறப்பு. அதை அவன் புரிஞ்சுக்கல. அதனால் கண்ணால் பார்த்து அந்த சோதோமுக்கு போனான். போய் தான் சிக்கலில் மாட்டினான். அவனுடைய மனைவியை இழந்தான், அவனுடைய மருமகன்களை எல்லாம் இழந்தான், சிக்கலில் மாட்டினான். அவருடைய தலைமுறையே ஒரு அவமானமான தலைமுறையாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி தான், அவமானமான ஒரு சந்ததியை அவன் பெற வேண்டியதாயிற்று. மனிதன் இப்படி தான் முடிவெடுக்கிறான். இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, சமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்குது நம்ம ஊரில், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது மூக்கு இவ்வளோ நீளமாக இருந்தால் சுபாவம் இப்படி இருக்கும், கண் இப்படி இருந்தால் அவங்க சுபாவம் இப்படி இருக்கும். உடல் தோற்றத்தினுடைய அடிப்படையில் ஒருவருடைய சுபாவத்தை தீர்மானிப்பது, புரிந்து கொள்வது சாமுத்திரிகா லட்சணம். புருவம் இப்படி இருந்தால் அப்படி இருக்கும், நெற்றி சுருக்கம் இருந்தால் அது ஒரு நெற்றி சுருக்கத்துக்கு 20 வயது, 4 நெற்றி சுருக்கம் இருந்தால் 80 வயது உயிரோடு இருப்பார்கள் அப்படின்ற மாதிரிலாம் அதில் இருக்குது சாமுத்திரிகா லட்சணத்தில். இப்போ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வைத்துக்கொண்டு ஒரு முடிவை எடுப்பது, பார்த்து பொண்ணு அழகாக இருக்குன்றதுக்காக மாத்திரம் ஒரு பொண்ணை, அழகு தப்பு கிடையாது, ஆனால் அழகாக இருக்கிறது என்பதற்காக மாத்திரம் ஒரு பொண்ணை திருமணம் செய்ய முடிவெடுப்பது, அந்த மாதிரி நிலைமைக்கு மாறான நிலைமை தான் விசுவாசம். இதற்கு எதிர்மாறான நிலைமை தான் விசுவாசம். பார்த்து ஒன்றை முடிவெடுக்காமல், பார்க்காமலேயே ஒன்றை முடிவெடுப்பது.
அதுதான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அந்த விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தினுடைய ஆத்திச்சூடி, அரிச்சுவடி. அதனுடைய அடிப்படை தான். தேவன் ஒருவர் உண்டு, தேவன் அவர் உண்டு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அவர் தேவன் உண்டு, தேவன் பலன் அளிக்கிறவர். இதுதான் அடிப்படை விசுவாசம். அவர் தேவனுடைய குமாரன், சிலுவையில் உயிரை கொடுத்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார், அவர் வலது பார்சத்திலே மறிந்து பேசுகிறார், திரும்பவும் வரப்போகிறார். இதெல்லாம் அதுக்கு அடுத்த நல்லதான். அதுக்கும் ரொம்ப அடிப்படை ஆரம்ப நிலை எதுன்னு கேட்டால், கடவுள் இருக்கார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். இதுதான் அடிப்படை விசுவாசம். இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது. 106ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது. இஸ்ரவேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக ஆண்டவர் பிரித்து எகிப்தியரை அழித்து இவர்களை அக்கறைக்கு வந்த பிறகு மோசே மூலமாக வெளிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது. மோசே காலத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. மோசே போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் வார்த்தைகள் வெளிவந்தது. சில நேரம் கர்த்தர் நேரடியாக பேசினார். இப்போ நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த வாய்ப்பை விட நமக்கு வாய்ப்பு அதிகம். மோசே 5 புத்தகங்களை எழுதினான், பின்னால் தான் அவன் எழுதினான். பிற்காலத்திலே 5 புத்தகங்கள் கிடைச்சது இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனால் நமக்கு 66 புத்தகம் இருக்குது. புதிய உடன்படிக்கை வேறு இருக்குது. மகிமையான, நிரந்தரமான, முழுமையான, விடுதலையான புதிய ஏற்பாடு கையில் இருக்குது. அதனால் நமக்கு வாய்ப்பு அதிகம். வார்த்தைகள் மேலே விசுவாசம் வைக்கிறது, அதெல்லாம் நம்மால் கடைபிடிச்சு வாழ முடியாது. நமக்கு இருக்கிற பெரிய அவிசுவாசம் தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியாக கிடப்பதுன்னு போட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் உங்கள் கோபம், எரிச்சலெல்லாம் உங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க அப்படின்னு ஒரு கட்டளை பைபிளில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் நடக்காது. சாயங்காலம் 5 மணிக்கு கோவப்பட்டிருப்போம், 6 மணி 7 மணிக்குள்ளே எப்படி அதை எடுத்து போட முடியும்? 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த கோவத்தை, அந்த எரிச்சலை எப்படி எடுத்து போட முடியும்? அதெல்லாம் வாய்ப்பில்லை. இப்போ நம்ம அப்படி தான் நினைப்போம், மனுஷிக்கும் அப்படி தான் நினைக்கும். 1 நாள் 2 நாள் ஆகணும், ஆனால் தான் இல்லை சில கோபம், சில எரிச்சல் தனிய சில வாரம், சில மாதம் ஆகணும். இதெல்லாம் அன்னன்னைக்கு அந்த எரிச்சல் கோபத்தை தணிப்பது முடியாத காரியம்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், மனுஷனால் முடியாது, என்னால் முடியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அதுதான் விசுவாசம். என்னால் முடியாது, ஆனால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அது ரொம்ப கஷ்டம் தான். உண்மையை மறைக்கலாம், பொய் சொல்லக்கூடாது. ஆனால் அது சில நேரம் உண்மையை சொன்னால் சண்டை வந்துடும். நம்ம உண்மையை மறைக்கலாம், மறைக்க முடியாத அளவு போயிடுச்சு. அதை நோண்டி நோண்டி கேட்குறாங்க, நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கு. அப்படி சொன்னால் சண்டை வரலாம், குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரலாம், பிரிவினை வரலாம், ஏதோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனையே வரலாம் அந்த உண்மையை சொன்னால். இப்போ நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்தால் நமக்கும் பிரச்சனை வரலாம். இப்போ அதை எப்படி கடைப்பிடிக்க முடியும்? உண்மை தான் மட்டும்தான் பேசணுன்றதை எப்படி கடைப்பிடிக்க முடியும்? இல்லை, ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். என்னால் முடியாத, ஆண்டவர் உதவி செய்வார். அதான் விசுவாசம்.
இப்போ நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் வசனம் இருக்குது. எப்படி நான் கடனில் இருக்கேன், என் கடனை நான் கட்டி முடித்தாலே பரவாயில்ல என்று, அது எப்படி ஒருவருடைய சாட்சி, ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை கேட்டேன். அவர் கடனில் தான் இருந்திருக்கிறார், ரொம்ப அவமானப்பட்டிருக்கிறார். கல்யாணம் ஆன அடுத்த நாளே கடன்காரன் வந்திருக்கிறான், வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கிறான். புது பெண்ணு, புது மனைவியை வச்சுக்கிட்டே. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அவரை கடன்காரரை அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கடன்காரருக்கு வந்து ரொம்ப அவர் கடிதம் எழுதுனா நமக்கு இறக்கப்படுது, கொஞ்சம் டைம் கொடுப்பாருன்னு ரொம்ப உருக்கமாக கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதின போது அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வக்கீலோடு அந்த கடன்காரன் வந்துட்டான். கடன் கொடுத்தவன் வந்து, இப்போ நீ கடன் வாங்கினதுக்கு எனக்கு ஆதாரமே இல்லாமல் இருந்துச்சு, நீ லெட்டர் எழுதி இப்போ மாட்டிக்கிட்ட, இப்போ ஆதாரம் என் கையில் இருக்குது அப்படின்னு வக்கீல் சொன்னாராம். எப்பா தம்பி, உன் கையெழுத்து நல்லா இருக்கும், உன் தலையெழுத்து நல்லா இல்லைன்னாராம். ஆனால் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாகி அவர் ஒளிஞ்சு தான், எல்லாரும் போகிற வழியில் போக மாட்டாராம், எல்லாரும் போகக்கூடிய தெருவில் போக மாட்டாரான், கடன்காரன் பிடிச்சிக்கிடுவான்னு. ஒத்தையடி பாதை, காட்டு வழி, யாரும் போகாத வழியில் இவர் போவாராம். மறைஞ்சு தான் போவாராம், வெளியே போகணுமா. இப்போ அப்படி மறைஞ்சு போன வழியிலேயே ஆண்டவர் அவருக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து, ஒரு பெரிய சபையை கொடுத்து, இன்றைக்கி அந்த ஊரில் ஒரு மதிப்பு மிகுந்த மனிதராய் வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் கடன் கொடுத்தவங்களாம் இப்போ அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். ஆனால் நம்ம என்ன சொல்லி நினைப்போம், இதை கேட்ட உடனே அவருக்கு நடந்திருக்கோம், அவர் ஊழியக்காரர், நமக்கெல்லாம் நடந்திருக்காது. அவர் ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்பார், நடந்திருக்கோம், என்னாலலாம் அவ்வளோ ஜெபம் பண்ண முடியாது. அவர் விசுவாசிச்சிருப்பார், நடந்திருக்கோம், என்னாலலாம் அவ்வளோ விசுவாசிக்க முடியாது. நம்ம அப்படி தான் யோசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும். அது என்னால் முடியாது தான், அது எனக்கு நடப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை தான், ஆனாலும் நடக்கும், அப்படி விசுவாசிக்கணும். நம்புகிறதற்கு எதுவில்லாதிருந்தும் நம்பினான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, ஹோப் எகெயின்ஸ்ட் ஹோப். அதாவது அவனுக்கு வயசாகி போச்சு, மனைவிக்கும் வயசாகி போச்சு. மனைவிக்கு உடல்நிலை எப்படின்னா, ஒரு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய உடல்நிலை இல்லை, வயசாகி போச்சு. இவனுக்கும் வயசாகி போச்சு. ஆனால் உங்களை 2 பேருக்கும் குழந்தை பிறக்கணும் ஆண்டோடைய வார்த்தை வருது. ஆனாலும் அதை நம்பினான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பினான். அதுதான் விசுவாசம். ஹோப் எகெயின்ஸ்ட் ஹோப். நம்புகிறதற்கு ஏதுவல்லாததை நம்புவது, அதுதான் விசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தைகளை, இது ஏதோ ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது கேட்ட உடனே நான் விசுவாசிக்கிறேன் என்பது அல்ல. இட் டேக்ஸ் டைம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவதற்கு வருஷங்கள் கூட ஆகலாம். அந்த வார்த்தைகளை மேலே ஒரு முழு நம்பிக்கை நமக்கு வர்றதுக்கு, ஒரு விசுவாசம் வர்றதுக்கு வருஷங்கள் கூட ஆகலாம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை, அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் வந்து, ஆண்டவரே உடைய வார்த்தைகளை எல்லாம் நான் நம்ப விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். சில வார்த்தைகளை நம்ம உடனே விசுவாசித்து விடலாம், சில வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு காலம் செல்லும். அதே மாதிரி அவருடைய வல்லமையை விசுவாசிப்பது. மத்தேயு 9:28 இயேசு அதை பற்றி சொன்னார். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பிறந்ததிலிருந்தே கண்ணு தெரியல. இன்றைக்கும் கூட பிறந்ததிலிருந்து கண்ணு தெரியாதவர்களுக்கு இன்றைக்கும் மருத்துவம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ அன்றைக்கு சுத்தமாக கிடையாது. பிறந்ததிலிருந்து கண்ணு தெரியல. அப்படிப்பட்டவர்கள் 2 பேர் இயேசுகிட்ட வந்து எங்களுக்கு கண்ணை திறக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, உங்கள் கண்களை திறக்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன உடனே அவருடைய கண்களை தொட்டு என்ன சொன்னார்னா, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உங்கள் கண்கள் திறக்கப்பட கடவுதுன்னு இயேசு சொல்லலை, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். ஒருவேளை அந்த
கண்ணு தெரியாதவங்க எனக்கு ஒரு கண்ணு தான் திறக்கும்னு விசுவாசிச்சிருந்தால் ஒரு கண்ணு தான் திறந்திருக்கும். இல்லை எனக்கு பாதி பார்வை தான் தெரியும், ஏதோ மனுஷனை மங்களாக பார்த்தா போதும் அப்படி விசுவாசிச்சிருந்தாங்கன்னா அப்படி தான் அவங்களுக்கு கண்ணு திறந்திருக்கும். ஆனால் 2 கண்களும் முழுமையாக எனக்கு பார்வை வரும்னு நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, அப்படியே நடந்துச்சு. ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறது. நாம் எவ்வளவோ சக்திகளை நம்புகிறோம், மின்சார சக்தியை நம்புகிறோம், நம்பி தான் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு கருவியை வாங்கிட்டு வரோம். ஒரு 50,000 ரூபாய்க்கு 60,000 ரூபாய்க்கு ஒரு ஏர் கண்டிஷன் மிஷினை வாங்கிட்டு வரோம். எதை நம்பி அதை வாங்கி வீட்டில் வச்சா ஏசி வேலை செய்யுமா? செய்யாது. கரண்ட்டு அந்த வல்லமை அதுக்குள்ளே பாயணும், அப்போ தான் அது வேலை செய்யும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டில் ஓடக்கூடிய பொருட்களெல்லாம் கூட்டி பார்த்தா லட்சக்கணக்கில் வரும். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி கம்ப்யூட்ரு உள்ளிட்ட பல பொருட்கள். இப்போ அதெல்லாம் அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி அந்த பொருட்களை கொண்டு வீட்டில் கொண்டு வாங்கி வைக்கிறதுனா அந்த நம்புகிறோம், கரண்ட்டை நம்புகிறோம், இந்த மின்சார சக்தியை வல்லமையை நம்புகிறோம். அது மாதிரி நம்ம பல சக்திகளை நம்புகிறோம். ஒரு வாகனம் வாங்குகிறோம், இப்போ அந்த வாகனத்தை பல லட்சம் செலவு பண்ணி ஒரு வாகனம் வாங்குகிறோம். இப்போ அந்த வாகனம் எரிபொருள் சக்தி, அதை நம்புகிறோம். ஒரு பெட்ரோலோ டீசலோ ஒரு கேஸோ, இப்போ கரண்ட்டும் வந்துடுச்சு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வந்துடுச்சு, அதை நம்புகிறோம். அந்த சக்தியால் அது எப்படி ஓடும்? ஒரு தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு திரவத்தை அதில் ஊற்றின உடனே அது எப்படி அது ஓடும்னு நம்பலைன்னா நம்ம வாங்க மாட்டோம். அதை ஒரு தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு திரவம், ஒரு பெட்ரோல் ஒரு டீசலை ஊற்றுறோம், அது ஓடுது. அவ்வளோ பெரிய லாரி, 32 சக்கரம் இருக்கிற லாரி, டன்னாக மேலே ஏற்றி இருக்கிற அவ்வளோ பெரிய லாரி, தண்ணீர் போன்ற ஒரு திரவம், ஒரு டீசலை ஊற்றினவுன்னு அது ஓடுது. இப்போ அந்த எரிபொருள் சக்தி, அந்த எரிபொருள் சக்தியை நம்ம நம்புகிறோம். நம்ம சில வல்லமைகளை நம்பி தான் இந்த உலகத்தில் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ அதை விட பெரிய வல்லமை தேவனுடைய வல்லமை, பெரிய வல்லமை, அணுசக்தியை விட. இப்போ அணுசக்தி, அணுசக்தின்ற தான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு நுண்பொருள், அதை பிளக்கும்போது வெளிப்படுற ஒரு சக்தி தான் அணுசக்தி. இப்போ அணுசக்தியை பற்றி உலகமே பயப்படுது. ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இருந்தால் உலகமே பயப்படுது. ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து விடக்கூடாது என்று ஈரானை அதை தடுக்கிறதுக்காக கொண்டு போய் அதை தாக்குறாங்க. வடகொரியாவிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று பயப்படுறாங்க. அதனால தான் அதை போய் தாக்குவதற்கு இல்லைன்னா அதை வடகொரியாக்கிட்ட அணு ஆயுதம் மட்டும் இல்லாமல் இருந்தால் அதை தாக்கியிருப்பாங்க. அதை தாக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு அணுவிலிருந்து புறப்படுகிற வல்லமையை, சக்தியை நம்புகிறாங்க, உலகம் நம்புது. இப்போ அதை விட பெரிய சக்தி ஆண்டவருடைய சக்தி, தேவனுடைய வல்லமை. இப்போ அந்த வல்லமையை நம்ம நம்பணும். ஆண்டவருடைய வல்லமையின் மேலே வைக்கிற விசுவாசம். சிலர் வார்த்தையை நம்புவாங்க, வல்லமையை நம்ப மாட்டாங்க. அது எப்படி? அதெல்லாம் ஆண்டவரால் சுகமாக்க முடியாது. ஆண்டவர் தான் அதுக்கு டாக்டரை கொடுத்துருக்கிறாரு, மருந்தை கொடுத்துருக்கிறாரு, அப்படி தான் ஆண்டவர் சுகமாக்குவார். அதெல்லாம் அந்த காலத்தில் மருந்து இல்லை, டாக்டர் இல்லை, அதனால் அற்புதம் நடந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது, மருந்து இருக்குது, டாக்டர் இருக்கார். அதனால் இப்போல்லாம் ஆண்டவர் அற்புதம் பண்ண மாட்டார். ஆண்டவருடைய வல்லமையை நம்ப மாட்டாங்க. டாக்டரால் முடியாது, மருத்துவத்தால் முடியாதது, மருத்துவத்தால் அறிய முடியாதது இன்றைக்கு இருக்குது, இன்றைக்கி இருக்குது. அது ஆண்டவருடைய வல்லமையால் தான் முடியும். ஆண்டவருடைய வல்லமையை நம்ப மாட்டாங்க. அது எப்படி நடக்கும்? எப்படி ஆகும்? மரியாளுக்கு விசுவாசம் இல்லை, எப்படி ஆகும்? ஆனால் அது தேவனாலே ஆகும், தேவனுடைய வல்லமையினாலே ஆகும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஆகும் என்கிற பதில் தான் அவளுக்கு கிடைத்தது. தேவனுடைய வல்லமையின் மேலே விசுவாசம் வைப்பது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைப்பது. யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைப்பது, ஆண்டவருடைய பெயரின் மேலே. ஒருத்தருடைய பெயரின் மேலே எப்படி விசுவாசம் வைக்கிறது?
பிராண்டு மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம். ஒரு ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தால் ஒரு பிராண்டு மேலே தான் நம்ம விசுவாசம் வைக்கிறோம். அந்த பிராண்டா அது நல்லா இருக்கும், நம்பகமான ஒரு பிராண்டு. ஒரு செருப்பு வாங்கினோமா, பாட்டா, அந்த பாட்டா என்கிற பிராண்டை நம்புகிறோம், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வாட்ச் வாங்கணுமா, ஒரு டைமெக்ஸோ ஒரு டைட்டானோ, அந்த பிராண்டை நம்புகிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் நம்புகிறோம். அதே மாதிரி அந்த ஒரு கடைக்கு போவதாக இருந்தால் அந்த பிராண்டை நம்புகிறோம். நம்ம அந்த கடையாக அதில் எல்லாம் நல்ல பொருள் தான் வச்சுருப்பாங்க. நம்ம போய் சோதித்து பார்க்குறதில்ல. ஒரு தங்கம் வாங்கினா கூட ஒரு பிராண்டு உள்ள ஒரு நல்ல அந்த பேரை நம்பலாம். ஒருத்தர் தனிப்பட்ட விதத்தில் தெரிஞ்சால் போய் நம்ம தெரிஞ்ச ஆள்கிட்ட கூட வாங்கிடுவோம். ஒரு சின்ன ஒரு ஆசாரி இருக்கிறாரு, தங்க ஆசாரி. அவருக்கு ஒன்றும் பேரே கிடையாது, கடையே வைக்கல, வீட்டில் தான் இருக்கிறார், நல்ல மனுஷன், திறமையானவர். அப்படின்னா அவரை பற்றி தெரிஞ்சால் அவர்கிட்ட போய் நம்பிக்கையாக நம்ம வாங்கிடுவோம். நமக்கு யாரையும் தெரியாது, தனிப்பட்ட விதத்தில் தங்க ஃபீல்டில் யாரையும் தெரியாது. ஒரு தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு கடைக்கு போகிறோம். ஒரு தங்கம் விற்கக்கூடிய ஒரு பிராண்டு, ஒரு பிரபலமான நம்பகமான ஒரு பிராண்டு, இந்த கடைக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம வாங்குகிறோம். அங்கே போய் நம்ம உரசி பார்க்குறதில்ல. அதை நீங்கள் சோதித்து காட்டுங்க, இது தங்கம் தானான்னு சோதித்து காட்டுறது. இடம் மட்டும் போட சொல்கிறோம். அந்த சீல் இருக்கான்னு சிலர் பார்ப்பாங்க, அது கூட பலர் பார்க்குறதில்ல. அதில் ஒரு சீல் இருக்கும், அந்த தங்கத்து சரியான தங்கம்னு ஒரு சீல் இருக்கும். அதை கூட அதை பார்க்குறதா இருந்தால் அதை லென்ஸ் வச்சு தான் பார்க்கணும், அதை கூட பார்க்குறதில்ல. அதனால் எதுவுமே ஒரு பிராண்டின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பேங்காக இருந்தால் கூட அது இந்த பேங்க்கா, ஒரு சபைக்கு போனால் கூட அந்த ஸ்தாபனம் என்ன ஸ்தாபனம், நமக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு சபை தெரியலை, அப்போ அந்த ஸ்தாபனத்தினுடைய பேரை பார்க்குறோம். ஏஜி சபையா கண்ண மூடிட்டு போகிறாங்க, சிஎஸ்ஐ சபையா போகிறாங்க, தி பெந்தகாஸ்டல் மிஷனா கண்ண மூடிட்டு போகிறாங்க. அந்த பேரை பார்க்குறாங்க, ஒரு பேரின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறது, அது ஒரு ஆரம்ப கட்டம் தான். ஆண்டவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறது ஒரு ஆரம்ப கட்டம் தான். ஏன்னா எடுத்த உடனே வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியாது, அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆண்டவருடைய நாமத்தின் மேலே, அந்த பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறது. ஆக இந்த 3 விசுவாசங்கள் தான் 2வது கட்டம். முதல் கட்டம் அவர் உண்டு, அவர் பலனளிக்கிறவர். 2வது கட்டம் வார்த்தைகள் மேலே, ஆண்டவருடைய வார்த்தைகள் மேலே விசுவாசம் வைக்கிறது, அவருடைய வல்லமையை விசுவாசிப்பது, அவருடைய நாமத்தை விசுவாசிப்பது. பிதாவே இயேசுவை நாமத்தில் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த சரீர கண்களை வைத்து பார்த்து அதன் அடிப்படையிலே நாங்கள் முடிவெடுக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசத்தினாலே காண முடியாததை காண்பது போல நிச்சயம் கொண்டு, உறுதி கொண்டு நாங்கள் முடிவெடுக்கிறவர்கள். ஆண்டவரே, அந்த உறுதியை, அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தாரும். நீர் இருக்கிறீர் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நீர் பலனளிக்கிறவர் என்பதில் சில நேரம் எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, சில நேரம் விசுவாசம் இல்லை. நீர் எங்களுக்கு பலன் அளிக்கிறவர். மனுஷன் பலன் அளிக்க முடியாது. குடும்பமோ, அரசாங்கமோ, நாங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனமோ எங்களுக்கு பலனளிக்க முடியாது. அறகுறையாக பலனளிக்கலாம் அல்லது பலனளிக்காமல் போய்விடலாம். ஆனால் நீர் முழுமையாக எங்களுக்கு பலன் அளிக்கிறவர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை நம்ப, இந்த உலகத்தில் எவ்வளவோ பிராண்டுகளை நாங்கள் நம்புகிறோம். அவங்கள எங்களுக்கு தெரியாட்டா கூட, நேரடியாக தெரியாட்டா கூட, அவங்கள பற்றி ரொம்ப தெரியாட்டா கூட நாங்கள் நம்புகிறோம் சில பெயர்களை, சில பிராண்டுகளை. இந்த உலகத்திலேயே பெரிய பிராண்டு உம்முடைய நாமந்தான். உம்முடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்க,
எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஒரு ஜெபத்தை செய்தால் அது நிச்சயமாக அது பரலோகத்துக்கு போய் சேரும் என்கிற ஒரு விசுவாசம் எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் நம்ப இந்த 21வது நூற்றாண்டிலும் உம்முடைய வல்லமை அதே வல்லமை இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அதே வல்லமை, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்த அதே வல்லமை, மரித்தோரை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, குருட்டு கண்களை திறந்த அதே வல்லமை, பிசாசுகளை துரத்தின அதே வல்லமை, இன்றைக்கும் அதே வல்லமை இருக்கிறது என்கிற விசுவாசம் எங்களுக்குள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க, சில வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கலாம், சில வார்த்தைகளை விசுவாசிக்காமல் போகலாம், சில வார்த்தைகளை எங்களால் விசுவாசிக்க முடியாமல் போகலாம். அது எனக்கு நடக்காது, அது என்னால் முடியாது என்று நாங்கள் இருக்கலாம். என்னால் முடியாது, எனக்கு நடக்காது என்று எந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் நினைக்கிறோமோ அந்த வார்த்தைகளையும் நாங்கள் விசுவாசிப்பதற்கு, சீக்கிரமாக படிப்படியாக விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை எனக்கு நடக்கும், இந்த வார்த்தையின்படி என்னால் நடக்க முடியும் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.